வணக்கம் மக்களே, வெல்கம் டு லேர்னர்ஸ் பார்வை. IPL 2026 ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடந்த வருஷம் புள்ளியப்பட்டில் கடைசி இடம் பிடிச்ச CSK ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் இந்த வருஷம் ஒரு மெகா ரீபில்ட் செஞ்சு ஒரு முற்றிலும் புதிய மற்றும் பலமான அணியோட களமிறங்க காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோல CSK அணியின் முழுமையான அலசல், பலம், பலவீனம் மற்றும் பிளேயிங் 11 குறித்து லேர்னர்ஸ் பார்வை ஸ்டைல்ல விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சீசன்ல மிகப்பெரிய பேசுபொருள் என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில CSK செய்த அந்த மெகா ட்ரேட் தான். பல வருஷங்களா CSK அணியின் தூணாக இருந்த ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் இருவரையும் ராஜஸ்தானுக்கு அனுப்பிவிட்டு சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்துள்ளது. ஜடேஜா இல்லாத ஒரு சகாப்தத்தின் முடிவா இருந்தாலும் சஞ்சு சாம்சன் வருகை அணியின் பேட்டிங் வரிசையை பல மடங்கு உயர்த்தி இருக்கு. அதே போல அஸ்வினும் IPL இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் என்பதும் இங்க குறிப்பிடத்தக்கது. கடந்த வருஷம் ஓப்பனிங்ல பல மாற்றங்களை செஞ்சு சொதப்பிய CSK இந்த முறை ருத்ராஜ் கெய்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் என்ற அனுபவமிக்க காம்போவோடு களமிறங்குவதை கேப்டன் ருத்ராஜ் சமீபத்தில் உறுதி செஞ்சிருக்கிறார். கடந்த சீசன்ல அதிரடியா விளையாடிய இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே இதனால 3வது வரிசையில களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த முறை ஏலத்துல CSK நிர்வாகம் இளைஞர்கள் மீது மிகப்பெரிய முதலீட்டை செஞ்சிருக்கு. ஜடேஜாவின் இடத்தை நிரப்ப பிரசாந்த் வேர் என்ற இடது கை ஸ்பின் ஆல்ரவுண்டரையும், தோனியின் எதிர்கால ரீப்ளேஸ்மெண்டாக கார்த்திக் சர்மா என்ற 19 வயது விக்கெட் கீப்பரையும் தலா 14.20 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவங்க கூட ஸ்பின் ஹிட்டர் சிவம் துபே மற்றும் 360 டிகிரி பிளேயரான டெவால் பிராவிஸ் 2 பேரும் சேர்ந்து மிடில் ஆர்டரை வெறித்தனமா மாற்றி இருக்கு. ஆம் மக்களே, 44 வயசானாலும் நம் MS தோனி இந்த 2026 சீசன்ல விளையாடுறார். இதுவே அவருக்கு கடைசி சீசனா இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. அவர் பெரும்பாலும் 8வது வரிசையில டெத் ஓவர்ல பினிஷராகவோ அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றவாறோ இம்பாக்ட் பிளேயரா களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேப்பாக்கம் பிச்சுக்கு ஏத்த மாதிரி ஸ்பின் பவுலிங்ல ஒரு பெரிய படையே உருவாக்கி இருக்காங்க. ஆப்கானிஸ்தானின் நூர் அஹமத், ராகுல் சஹர், அகில் ஹுசேன் மற்றும் ஸ்ரேயாஸ் கோபால் என ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மிகவும் பலமாக இருக்கு. ஒரு சிறிய பின்னடைவு, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் நாதன் எல்லிஸ் காயம் காரணமா இந்த சீசன்ல இருந்து விலகி இருக்காரு. அவருக்கு பதிலா ஆஸ்திரேலியாவின் ஸ்பென்சர் ஜான்சன் அணியில இணைஞ்சிருக்காரு. வேகப்பந்து வீச்சில் கலீல் அஹமது மற்றும் முகேஷ் சௌத்ரி அவங்கள நம்பியே வேகப்பந்து வீச்சு இருக்கு. சரி, இப்ப நம்ம லேர்னர்ஸ் பார்வையோட வெற்றிட்ட பார்த்துடலாமா? இதுல ஸ்ட்ரென்த், பலம் என்னன்னா உறுதியான இந்திய பேட்டிங் லைனப், சஞ்சு சாம்சன் வருகை மற்றும் சேப்பாக்கத்திற்கு ஏற்ற தரமான ஸ்பின்னர்கள். பலவீனம்னு பாத்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் இல்லாததால டெத் ஓவர் பவுலிங்ல ஒரு சிறிய குறைபாடு மற்றும் புதிய அணியின் செட்டப் ஜடேஜா போன்ற மேட்ச் வின்னரின் இழப்பு அழுத்தத்தை தரலாம். மார்ச் 30ஆம் தேதி குவஹாத்தியில ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிர்த்து CSK தனது முதல் போட்டியை தொடங்குகிறது. உங்களுடைய பார்வையில இந்த புது CSK அணி எப்படி இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம லேர்னர்ஸ் பார்வை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.